ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு ஸ்டைல் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய முழு பூண்டை நல்லா தோல் உரித்து இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம், 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா தாராளமாக போட்டால் தான் இந்த தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கடாயில் 50 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். காரத்துக்கு 5 பச்சை மிளகாயை சென்டரில் கீரல் போட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாயை ஆட் பண்ணணும். நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தை எண்ணெயிலே வதக்க போகிறோம். இப்போ 1 கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம. எங்கள் வீட்டில் எப்பயுமே தக்காளி தொக்குக்கு இந்த மாதிரி தக்காளி அரைச்சி தான் செய்வோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் தொக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னுமே நல்லா நமக்கு வெங்காயம் வதங்கணும். இந்தளவு வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியில் இருக்க இந்த தண்ணி மொத்தமே நமக்கு நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ண போகிறோம். நல்லா இது சுருண்டு வர வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சுருண்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடணும். கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான். அகெயின் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா இது தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம சுருண்டு வைக்க போகிறோம். பாருங்கள், லாஸ்ட்டாக நல்லா தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது. இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. Thanks for watching this video, friends.